வணக்கம், இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. ஷாமினி, நம்ம அடிக்கடி வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு இதை செஞ்சேன், கல்லை கட்டிக்கிட்டு அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே வயிற்றுல கல் இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கறத ஆராய போறோம். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? இதுல என்ன ஒரு விஷயம்னா கார்த்திக், நிறைய பேருக்கு தனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றதே தெரியாம இருக்காங்க. ஏன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன, ஒருவேளை நமக்கு இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட்லயே எப்போதும் இருக்காங்க. ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போற பிரச்சனை கால் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பை கற்கள். இது எதனால உருவாகுது, இது வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போறோம். நம்மளோட சேர்ந்து அலசுறதுக்கு 2 நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. இதோ ஜம்பு மற்றும் பவித்ரா. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். வணக்கம். சரி, ஜம்பு, பவித்ரா, கால் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கற்கள், இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அந்த மண் அளவுல இருந்து கோல்ஃப் பந்து வரைக்கும் வளரும்னு தெரியும். சர்ஜரிலாம் போவாங்க. பேசி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நடந்தது இல்லை, ஆளுக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன். பவித்ரா, எனக்கு அந்த பயல் லிவர்ல இருந்து கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் கால் பிளேடருக்கு போறது, அந்த ஒரு விஷயம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யா? இப்பதான் படிச்சாங்க. ஆனா எனக்கு ஷாமினி, எப்போதுமே எனக்கு இந்த ஒரு யோசனை இருக்கும், கால் பிளேடரை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது அப்ப ரிமூவ் பண்ணலாம்னா இவ்வளவு நாள் ஏன் அது அங்க இருக்கு? சோ அது இல்லனா கூட நம்ம பொழைச்சுக்கலாம். பொழைக்கலாம், நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அப்படிங்கும் போது அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு எப்போதுமே இருந்திருக்கு. அந்த டவுட்டை தான் இன்னைக்கு நம்ம கிளியர் பண்றோம். Yes. சரியா? இதுக்காகவே நம்ம அரங்கத்துக்கு டாக்டர் விக்னேஸ்வரன் வந்திருக்காரு. அவரை சந்திப்போம். வணக்கம் டாக்டர். இப்போ நான் ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசைப்படுற ஒரு கேள்வி, இந்த பித்தப்பை எங்க இருக்கு, எதுக்காக அது இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்னும் தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணலாமா, இதோட விளக்கம் என்ன? பித்தப்பைங்கிறது அது நம்ம வயிற்றின் மேல் பகுதி வலது கை பக்கம் இருக்குது, ஈரல் கிட்ட இருக்குது. அதோட முக்கியமான பணி என்னென்னா, கல்லீரல் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பித்த நீரை சேமித்து வச்சு தேவைப்படும் பொழுது அந்த சிறுங்குடலை வெளியேற்றுவது தான் அதனோட முக்கிய பணி. முக்கியமாக 2 விஷயம். ஒன்று, கல்லீரலை உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுப் பொருளை வெளியேற்றுவது, அது ஒன்று. இன்னொன்று நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை செரிமானமாக ஆகிறதுக்கு இந்த பித்த நீர் ரொம்ப அவசியம். ஸோ அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் நம்ம உணவு உட்கொண்ட பிறகு அது வெளியேறும் பொழுது அந்த உணவு செரிமானம் ஆவதற்கு அது உதவியாக இருக்குது. சரி டாக்டர், இப்போ பித்தப்பை கற்கள், இந்த கற்கள் எதனால உருவாகுது? பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் தேங்கி போகும் பொழுது அது மண்ணாக மாறுறதுக்கு, கல்லாக மாறுறதுக்கான சாத்தியம் இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று, அந்த பித்த நீர் கலவையில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனத்தில் அளவுகள் மாறும்பொழுது, வியாதியின் காரணமாக மாறும்பொழுது அது மண்ணாகவும் கல்லாகவும் மாறுறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் எப்போ வியாதியை உண்டாக்குதுங்கிற கேள்விங்கிறது வேத. பொதுவாக இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லை கடந்து பயணிப்பதனால் ஏற்படக்கூடிய அடைப்பின் விளைவு தான் வியாதிங்கிறது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா, இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த பித்தப்பையின் நுழைவாய அடைப்பு உண்டாச்சுன்னா இந்த பித்தப்பை வீக்கம் ஏற்படும், அதனால வியாதி உண்டாகலாம். இல்லை அதை தாண்டி அந்த பித்த குழாய், பித்த நாளத்தில் போய் அந்த கல் அடைப்பு உண்டாக்குனுச்சுன்னா அந்த அந்த பித்த நீர் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுறதுனால் அதனால் வியாதி உண்டாகலாம். இல்லை கணையத்தில் அடைப்பு ஏற்படுறதுனால் கணையம் வீக்கம் ஏற்படலாம். இப்படி தான் வியாதி உண்டாகுது. சரி டாக்டர், அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் பற்றிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். செய்தித்தாள்கள்லாம் கூட செய்தி வந்திருக்கு, 100 கற்கள் எடுத்தாங்க, 150 கற்கள் எடுத்தாங்க அந்த சின்ன கிட்னில இருந்து. அப்போ பித்தப்பையை பொறுத்த வரைக்கும் அதோடைய அந்த கற்களுடைய அளவு எப்படி இருக்கும் டாக்டர்? சின்னது? பொதுவாக அந்த கற்கள் பெரும்பாலும் மில்லிமீட்டர் கணக்கில் தான் இருக்கும். ஏற்கனவே சொன்னது, சில நேரத்தில் மண் மாதிரி இருக்கும். ஸோ அந்த 1 சென்டிமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கற்களோட அளவு சற்று அரிது. 3 சென்டிமீட்டருக்கு மேலே கற்கள்ங்கிறது ரொம்ப அரிது. ஆனால் சிறு கற்கள்னால கூட பெரிய பிரச்சனை உண்டாகலாம். அந்த கற்களோட எண்ணிக்கையும் நம்ம பெருசாக கருத்தில் கொண்டுறது கிடையாது. ஏன்னா 1 கல் 2 கல் இருந்தால் கூட அது வியாதி உண்டாக்குறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல ஜப்பு சொன்னார், கால்ஃப் பால் அளவுக்கு அது வளரும் அப்படிங்கிறது அது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. 3-4 சென்டிமீட்டர் 3-4 சென்டிமீட்டர் அளவு தான். கால் பால் அளவு எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. புது மதிப்பாக அந்த சைஸ்க்கு வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ இப்போ இது யாருக்கு அதிகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மூப்படையும் பொழுது அது ஒன்று. இன்னொன்று, உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு அந்த சாத்தியம் அதிகம். ஆண்களோட பெண்களுக்கு சற்று அதிகமாக ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இளையர்களுக்கும் இந்த
கற்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியமும் இருக்குது. குறிப்பாக அந்த க்ரானிக் ஹிமாலிட்டிக் அனீமியான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு நாள்பட்ட நோய். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு அணுக்கள் சிதைவு ஏற்படுவதன் காரணத்தினால் அதன் மூலமாக உருவாக்கப்படும் கழிவுப் பொருள் அதிகமாகும் பொழுது, அது பித்த நீர் அளவு அதிகமாகும் பொழுது அதனால் கூட சிலருக்கு அந்த பித்தப்பையில் கற்கள் ஏற்படலாம். சரி டாக்டர், நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதிகமாக தண்ணி குடிக்கலைன்னா இது வந்து கற்கள் ஏற்படும். இந்த டோஃபுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா வந்து கற்கள் வரும் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை? இது இன்றைய நிலவரப்படி அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை கற்களுக்கு இது பொருந்தாது. பொருந்தாது. ஓகே. நம்மளை சுத்தி ஏமாத்தி வச்சிருக்காங்க சொல்லி வேற ஒண்ணும் இல்ல. நிறைய செல்ஃப் டாட் டாக்டர்ஸ் ஆமா, ஏதாவது சொல்லி விடுறது. சரியா சொன்னீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிற அறிகுறிகளே தெரியாம இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே, என்னதான் அந்த அறிகுறிகள் அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் இந்த இடைவேளைக்கு பிறகு. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. கால் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பை கற்கள், இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பவித்ரா, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, உணவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? பொதுவாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உணவு உட்கொள்ளும் பொழுது வயிற்று மேல் பகுதியில் வலி உண்டாகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. குறிப்பாக அந்த கொழுப்பு உணவு உட்கொள்ளும் பொழுது வலி அதிகமாகிறதுக்கு சாத்தியம் இருக்குது. சில நேரத்தில் சவாலான விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா கற்கள் இருக்கிறவங்களுக்கு எந்த அறிகுறி இல்லாமலும் இருக்கலாம். கற்கள் இருக்கிறவங்களுக்கு வேறொரு வியாதினால் கூட வயிற்று வலி ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. சாதாரண வயிற்று வலி ஏற்படலாம், சிறுங்குடல புண்ணு கூட இருக்கலாம். இதனால் கூட இந்த வயிற்று வலி ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ இந்த மருத்துவரை நாடி அதுக்கு ஏற்றவாறு அந்த கேள்விக்கான பதிலை கண்டறிய வேண்டியது இருக்குது. சரி டாக்டர், அப்ப இந்த பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும்? அதாவது இந்த அறிகுறிகள் வந்தாலே வந்து அப்பா நம்ம இருக்கு போல இருக்கே, மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னு எது சொல்லும் நம்ம கிட்ட? பொதுவாக அந்த எந்த உடல் உறுப்பை பாதிச்சிருக்கோ அதுக்கு ஏற்றவாறு அந்த அறிகுறிகள் அமையும். ஸோ இந்த திரையில் இருக்கக்கூடிய அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சையாக இருக்கக்கூடியதான் பித்தப்பை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியதான் கல்லீரல், மஞ்சளாக இருக்கக்கூடியது வந்து கணையம், பேங்க்ரியஸ், அதை மூன்றையும் சங்கமிக்கிற இடம் தான் அந்த சிறுங்குடல். அதை இணைக்கக்கூடிய அந்த பச்சையாக இருக்கக்கூடிய குழாய் தான் பித்த குழாய். ஸோ பச்சையாக இருக்கக்கூடிய அந்த பித்தப்பையில் தான் கற்கள் இருக்குது. அந்த நுழைவாயில் அடைப்பு ஏற்படும் பொழுது அந்த பித்தப்பை வீக்கம் ஏற்படுது. அந்த வீக்கம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா வலி ஏற்படும், வயிற்று மேல் பகுதியில் வலி ஏற்படும். சில நேரத்தில் அது வலது கை பக்கம் இருக்கலாம், இல்லை சில நேரத்தில் நடுவில் கூட இருக்கலாம் அந்த வலி. அந்த வலி சில நேரத்தில் சில பேருக்கு அது மாரடைப்பாக கூட தோணலாம், ஏன்னா அந்த வலி இருக்கக்கூடிய அந்த இடத்தின் காரணத்தினால். அதே சமயத்தில் சிலருக்கு வாந்தி ஏற்படலாம். இதே இந்த பித்தப்பை கற்கள் வந்து இந்த பித்த நாளத்தில் அடைப்பு ஏற்படும் பொழுது இந்த பித்த நீர் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுறதுனால் மஞ்சள் காமாலை ஏற்படலாம், ஜாண்டிஸ் ஏற்படலாம். ஸோ இந்த கண்ணோடைய அந்த வெள்ளை பகுதி, இந்த வெண்படலம் வந்து மஞ்சளாகும். ஆனால் இந்த நோயாளிகள் யாரும் அந்த கவனிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க அதை சுட்டி காட்டுவாங்க, கண்ணு மஞ்சளாக இருக்குன்னு. ஆனால் அதே சமயத்தில் அந்த மஞ்சள் காமாலை ஏற்படும் பொழுது அந்த சிறுநீரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறம் மாறும். அந்த தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய சிறுநீர் வந்து தேநீர் நிறமாக மாறும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக அமையும். அதே மாதிரி இந்த கணையத்தில் அடைப்பு ஏற்படும் பொழுது இந்த கணையம் வீங்கி போகும்பொழுது வயிற்று வலி ஏற்படும். இந்த வயிற்று மேல் பகுதி வலி ஏற்படும் போது அதே சமயத்தில் முதுகுலையும் வலி ஏற்படும், வாந்தி ஏற்படும். இந்த அடைப்பு ஏற்படும் பொழுது அது தொற்று நோயாக மாறலாம். எந்தெந்த உடல் உறுப்புல அந்த தொற்று நோய் ஏற்படும் பொழுது காய்ச்சலும் வரும். அதே தொற்று நோய் ரத்தத்துக்கு பரவும் பொழுது அது ஒரு உடல் கொல்லி நோயாக மாறலாம். சின்ன பிரச்சனையிலேருந்து போக போக பெரிய பிரச்சனையா வந்து முடியும்னு டாக்டர் சொல்லும்போது பீதி வருது. பட் இருந்தாலும் அடக்கிக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். டாக்டர், இப்போ வந்து அறிகுறிகள் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க. ஆனால் அறிகுறிகளும் தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல சொன்னீங்க. அந்த கட்டத்தில் எப்படி டாக்டர் இதை வந்து நம்ம சமாளிக்கிறது? எந்த கட்டத்தில் அறிகுறிகள் தெரியாது, எந்த கட்டத்துக்கு பிறகு அறிகுறிகள் தெரிய வரும்? பித்தப்பையில் கற்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலானோருக்கு எந்த அறிகுறியும் இருக்காது. அவர்களுக்கு எந்த சிகிச்சையும் தேவையில்லை. ஏன்னா அதில் பல பேர் அவங்களுக்கு கல்லி இருக்குன்னு தெரியாமலே வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஸோ அந்த கற்கள்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அவர்களுக்கு எந்த அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. ஸோ கற்கள் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம கண்டறிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த வயிற்று வலி ஏற்படும் பொழுது குறிப்பாக அந்த வயிற்று வலியோடு சேர்ந்து இந்த மஞ்சள் காமாலை ஏற்படும் பொழுது கண்டிப்பாக உடனடியாக
அதற்கேற்ற அந்த சிகிச்சை அணுகுமுறையை நம்ம கையாள வேண்டியது இருக்குது, மருத்துவர் காண வேண்டியது இருக்குது. அதாவது கல்லுனால பிரச்சனை இருக்கான்னு. ஸோ அந்த பித்தப்பைக்குள்ளேயே அந்த கற்கள் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வெளியாகி எங்கேயாவது மாட்டிக்கும் போது தான் பிரச்சனை அதிகமாக பொதுவாக தான் அதுதான் சொல்ல வரீங்க. சரி, நீங்க இவ்வளோ விஷயம் சொல்லும் போது கார்த்திக், அடுத்து நம்ம வந்து என்ன தெரியுமா பார்க்க போறோம்? அந்த பித்தப்பை கற்களால பாதிக்கப்பட்ட ஒருவருடைய அனுபவங்களை பத்தி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். எனக்கு கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குன்னு எனக்கு 2021 தெரிய வந்துச்சு. சிம்டம்ஸ் என்னென்னா, எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு கேஸ்ட்ரிக் பெயின் இருந்துச்சு. அந்த கேஸ்ட்ரிக் பெயின் வந்து அவ்வளோ சிவியராக இல்லை. ஸோ நான் வீட்டில் வந்து சொந்த மெடிக்கேஷன் எடுத்து அண்ட் யூஸ்வலி நான் ஹாட் வாட்டர் குடித்தா அந்த கேஸ்ட்ரிக் பெயின் வந்து கொஞ்சம் சப்சைட் பண்ணிடும். ஆனால் 2021 ஸ்பெசிஃபிக்லி ஒரு நாள் வந்து எனக்கு பயங்கரமான வலி வந்துச்சு, எனக்கு தாங்க முடியாத ஒரு வலி. அண்ட் அந்த டைமில் வந்து நான் என்ன செஞ்சேன்னா, நான் வந்து ஜிபிக்கிட்ட போயிட்டு பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாங்க ஜிபி. அண்ட் நான் ஆல்சோ ஹேட் ஃபீவர். ஸோ பெயின் கில்லர்ஸ் கொடுத்து ஃபீவர் மெடிசன் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சொல்லுங்கள், நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகே ஆகிடும்னு. ஆனால் அந்த ராத்திரியில் வந்து எனக்கு இன்னும் பயங்கரமாக வலிச்சுது. பெயின் கில்லர் சாப்பிட்டோம், ஃபீவர் சப்சைட் பண்ணல, எனக்கு இன்னும் பயங்கரமாக வலிச்சுது. ஸோ அந்த பட்சத்தில் வந்து நான் வந்து நேராக டெக்ஸி எடுத்து ஜிஹெச் போயிட்டேன். ஜிஹெச் போய் பார்க்கும்போது அவங்க பார்த்துட்டு சஸ்பெக்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி கால் பிளாடர் ஸ்டோனாக இருக்கலான்னு. ஸோ சிடி ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எனக்கு கால் பிளாடர் ஸ்டோன் தான் இருக்குது. எனக்கு எஸ்ஜிஎஸில் 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று வந்து மெடிசனால் கால் ஸ்டோன்ஸை கரைக்கிறது, இன்னொன்று வந்து கால் பிளாடரை ரிமூவ் பண்ணுறது. அப்போ வந்து என் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணி we decided to remove the gallbladder. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. என்னென்னா, எனக்குள்ளே ஒரு விஷயம் இருந்தது, அது நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என் லைஃப் ஸ்டைலே மாறிடும். அது நான் என்னால் கோப் பண்ண முடியுமா, அந்தமாரி ஒரு சந்தேகம் வந்துச்சு. பட் ஆஃப்கோர்ஸ் வித் டாக்டர்ஸ் அட்வைஸ், ப்ராப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ், நான் வந்து சரி கால்பிளாடர் ரிமூவ் பண்ணிடுவோம், பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் கால்பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டேன். சர்ஜரி முடித்தோன்னே டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க, இந்தமாரி நான் வந்து சொந்தமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய ஆரம்பிக்கணும், நிறைய நடக்க ஆரம்பிக்கணும், நிறையா ஜிம் போக ஆரம்பிக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கணும்னு. அந்த அட்வைஸை கேட்டு நான் அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். நிறையா லைட் எக்ஸசைஸை செய்வேன் வீட்டில், நிறையா நடப்பேன். வெஜிடபிள் சாப்பிட பிடிச்சி திடீர்னு வெஜிடபிள் ஆசை வந்துச்சு. என் அம்மா வீட்டில் வந்து கஷாயம்லாம் செய்வாங்க, சிஞ்ச கஷாயம், அதை குடிக்க ஆரம்பித்தேன், விரும்பி குடிக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து என்னை கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி இருக்கேன்னா, நான் ஆக்சுவலி கால் பிளாடர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அதை விட பெட்டராக இருக்கேன். எனக்கு என்னென்ன கார்த்திக், அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அது என்னால் வந்து ஒரு அளவுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போதுமே ஒரு ஹோல்சமாக இருந்துட்டோம், அப்போ ஏதோ ஒரு பார்ட் மிஸ்ஸிங்னு சொல்லும் போது நமக்கே ஒரு மாதிரியாக தானே இருக்கும். என்ன தொடர்ந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே ஆமா இருக்கோம். ஆமா. ஆனால் வந்து அவர் சொல்லி முடித்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கால் பிளாடருக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதை விட இப்போ பெட்டராக இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்தில் முடித்தாரு. ஸோ சில நேரங்களில் வந்து மாற்றங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையுது. சரியா சொன்னீங்க. சரி டாக்டர், இப்போ வந்து அவர் சொன்ன முதல் விஷயம் எனக்கு டவுட்டு ஏற்பட்டது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். அது எதனால் ஏற்படுது? அந்த கல் அடைப்புனாலையா இல்லை இது வேற ஒரு விஷயத்தினாலையா? இல்லை, அது ஆரம்ப கட்டத்தில் இது மாதிரி சாதாரண வயிற்று வலியாக தான் இருக்கும். அது சாதாரண வயிற்று வலியா இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வயிற்று புண்ணால் ஏற்படக்கூடிய வலியாங்கிறது அது வேறுபடுத்தி சொல்கிறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா கூட இருக்கலாம். அது நான் சொன்ன மாதிரி அந்த அடைப்பு ஏற்படும் பொழுது தான் அது உண்மையிலே அது அந்த கல்லுனால ஏற்படக்கூடிய வியாதின்னு ஒரு உறுதியாக சொல்கிறதுக்கான சாத்தியம் பெரும்பாலும் இருக்கும். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எந்த ஒரு சிகிச்சையும் இல்லாமல் இந்த கற்களை நேச்சுரலாக வெளியாக்குறதுக்கான வழி ஏதாவது இருக்கா? அதை நேச்சுரலாக வெளியாக்குறதுக்கு வழின்னு கிடையாது. ஆனால் சில நேரத்தில் அந்த கற்களே தானாகவே வெளியாகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் இல்லை, பிரச்சனை என்னென்னா, அந்த பித்தப்பையில் வந்து நிறைய கற்கள் இருக்கலாம். ஸோ ஒரு கல் வெளியாகணுச்சுன்னா மீண்டும் மீண்டும் அந்த மற்ற கற்கள்னால பிரச்சனை வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது. ஸோ அந்த ஒரு கல் வெளியாயிட்டுங்கிறது அது ஒரு மெத்தனமாக போக்காக எடுத்துக்க முடியாது. பித்தப்பை கற்கள், இந்த கற்கள் வந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதனால என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க, இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் பொழுது நசி லமாக், கேரட் கேக், பராட்டா, பிரெட் வித் காயா டோஸ்ட்னு நம்ம ரொம்ப அன்ஹெல்த்தியான உணவை சாப்பிட்றோம். நம்ம டெய்லி சாப்பிட்ற காலை உணவை எப்படி ஹெல்த்தியாக மாற்றலாம்? நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள இன்க்ரீடியன்ஸை ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த நாசி லமாக்கை பாருங்க. நீங்கள் இந்த கோகனட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸை மாற்றலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கோகனட் ஆயிலை சேர்த்துக்கலாம். பொரிச்ச முட்டைக்கு பதிலாக அவிச்ச முட்டையை பயன்படுத்தலாம். பொரிச்ச கோழி மீனுக்கு பதிலாக கிரில்டு கோழி இல்லை மீனை நீங்கள் பயன்படுத்தலாம். கம்மியான அளவு சீனி அல்லது எண்ணெய் கொண்ட ஹோம்மேட் சம்பாலை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து பிரெட் வித் காயா டோஸ்ட்டை பாருங்கள். நம்ம முதல்ல ரொட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் வெள்ளை ரொட்டிக்கு பதிலாக ஹோல் மீல் இல்லை மல்டிகிரெயின் ரொட்டியை பயன்படுத்தலாம். ஏன்னா வெள்ளை ரொட்டியை விட இந்த 2 ரொட்டிகளுக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. லோ சுகர் காயாவை பயன்படுத்துங்க. நார்மல் பட்டருக்கு பதிலாக ஒரு சிறிதளவு நட் பட்டரை நீங்கள் தடவலாம். இல்லைனா பெட்டர் ஸ்டில் அவகேடோ ஸ்லைசஸ் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு சுவையை காம்ப்ரமைஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் சிறிய அளவு மாற்றம் செய்தால் நம்மளுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் அதிகரிக்கும். உங்கள் காலை உணவில் சத்துள்ள பண்டங்களை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சக்தி மேகனா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். சரி, பித்தப்பை கற்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இந்த பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்லும்போது அறுவை சிகிச்சை ஒரு முக்கிய பங்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது இதுக்கு? பொதுவாக பித்தப்பை கற்கள்னால பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பித்தப்பையை அகற்ற வேண்டியது இருக்குது அறுவை சிகிச்சை மூலமாக. ஒரு சிலருக்கு இந்த நான் சொன்ன மாதிரி அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து இந்த பித்த நாளத்தில் போய் மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த எண்டாஸ்கபி பித்தக்குழாய் எண்டாஸ்கபி அணுகுமுறை மூலமாக அந்த கல்லை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. தொற்று நோய் இருந்தால் அதுக்கேற்றவாறு ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அப்டோமன் ஏரியாவில் லெஃப்ட் சைட் ரைட் சைட் நிறைய கன்ஃபியூஷன் வரும். அப்புறம் அதுவும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்கிற ஒரு இடம். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்டோனை கண்டுபிடிக்கிறதுக்கு சிடி ஸ்கேன் மட்டும் பார்த்தா போதுமா? இல்லை அதுதான் கன்ஃபர்மேஷனா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பித்தப்பை வந்து வலது கை பக்கம் இருக்குது. ஆனால் வலி வந்து வயிற்று நடுப்பகுதியில் கூட வரலாம். அது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு அப்படி, அது ஒன்று. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பல உடல் உறுப்புகள் இருக்குது. ஸோ அந்த உடல் உறுப்புகள் எந்த உடல் உறுப்பை பாதிப்பு உண்டாகுது, வியாதினால் எந்த உடல் உறுப்பு பாதிப்பு உண்டாகுது, அதன் செயல்பாடை எப்படி பாதிப்பு ஏற்படுதுங்கிறத வச்சு ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும். மேற்கொண்டு நம்ம அந்த ரத்தத்தை சோதிப்பதன் மூலமாகவும் இந்த ஸ்கேன், இந்த சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த நம்ம கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன வியாதி இருக்குங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இன்னொரு கேள்வி, பித்தப்பையை நம்ம அகற்றுறதுனால அதனால ஏதாவது பின் விளைவுகள் இருக்கா டாக்டர்? முக்கியமாக என்ன சொல்லணும்னா இந்த இந்த அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் அந்த தழும்பில் சில நேரத்துக்கு சில நாள் வலி இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த குடல் இறக்கம் ஏற்படலாம் அந்த தழும்பில், இந்த ஹெர்னியன்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக என்னென்னா இந்த அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஏன்னா அந்த கொழுப்பு உணவை செரிமானம் செய்கிறதுல ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால அது சிலருக்கு ஏற்படும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது சரியாயிடும். பித்தப்பை கற்களையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் டாக்டர்? இந்த பிரச்சனை வராமல் எப்படி நம்ம தவிர்க்கலாம்? வருமுன் காப்பதுங்கிறது இதுக்கு பொருந்தாது. பொதுவாக உடல் நலத்துக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம சொல்லலாம். அதாவது உடல் பருமனை தவிர்ப்பது. ஆனால் ஏற்கனவே கற்கள் இருக்கிறவங்கள அந்த கற்களை கரைக்கிறதுக்குங்கிறதுக்கு ஒரு இன்றைய நிலவரப்படி எந்த அணுகுமுறையும் இல்லை. அதான் உண்மை. ஆனால் கற்கனால எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. ஏன்னா அதனால் எந்த பயனும் கிடையாது. அதே சமயத்தில் இந்த அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாக பின் விளைவுகளும் ஏற்படுறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஆனால் அந்த கற்கனால் இந்த நோய் ஏற்படும் பொழுது அதற்குண்டான தீர்வை நம்ம கையாள வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம நட்சத்திரங்களுக்கு வழக்கம் போல் ஒரு சோதனை இருக்கிறது. அது என்ன சோதனை, அதில் அவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு தொடர்ந்து பார்ப்போம். வார்த்தையை கண்டுபிடி. ஒவ்வொரு தடவையும் நம்ம நட்சத்திரங்களுக்கு வந்து வித்தியாசமாக நம்ம வந்து நடவடிக்கை சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டு. ஓகே, சரியா? ஷாம்னியும் நானும் கேள்விகள் கேட்போம். யாருக்கு பதில் தெரியுதோ டக்குன்னு பதில் சொல்லிடணும். அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். முதல் கேள்வி, மருந்து மாத்திரை வழி குணப்படுத்த முடியாவிடில் இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. என்ன அது? சிகிச்சை. என்ன சிகிச்சை? வெளியே சிகிச்சை. வெளியே இருக்கும் சிகிச்சையா? கொஞ்சம் நீட்டா என்ன வேணும்? ஓ, ரம்பம். இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க கூடாது. என்ன சிகிச்சை? அறிவியல் இல்லையா?
அறுவை சிகிச்சை. ஓகே சாம்பினி அதெல்லாம் சிகிச்சை தெரியல. ஏய், பதில் வந்துருச்சு வந்துருச்சு. இப்ப அறுவை சிகிச்சைங்கிற வார்த்தையை நீங்க அங்க கண்டுபிடிக்கணும். அறுவை டாப்ல இருக்கு. எங்க அறுவை இருக்கு. அறுவை சிகிச்சை. நாம் 4வது வரிசையில இருந்து ஆரம்பிக்குது. ஓகே 4வது வரிசையில கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியான பதில் காட்ட போறீங்களா? சரி, பவித்ராக்கு 1 புள்ளி. சரி, அடுத்த கேள்வி. இந்த உறுப்பு வயிற்றுக்கு கீழே இருக்கு. என்ன உறுப்பு அது? Pancreas. அது தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க? கணையம். என்பது சரி, அங்க இருக்கா கணையம்? கண்டுபிடிங்க. என்ன ஒரு டான்ஸ். பார்த்தாச்சு. இதுல என்னன்னா வந்து கணையம் diagonal-ஆ இருக்கு. பவித்ரா க்ளூ கொடுத்துட்டாரு. 2 புள்ளிகள். ரொம்ப சுலபமான கேள்வி. அடுத்த கேள்வி. இன்னைக்கு நாம எந்த தலைப்பை ஒட்டி பேசணும்? என்ன பிரச்சனை? என்ன நோய்? எது? பித்த 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 பித்தப்பை அப்புறம்? not கர்ப்பப்பை. இல்ல, பித்தப்பையில என்ன? பித்தப்பை கற்கள். அப்பா, ஜப்பு சொந்தமாக யோசித்து பதிலை கண்டுபிடிச்சிருக்கிறார். அங்கே கிராஸ்வேர்ட் பசங்களையும் கண்டுபிடிச்சிருக்க. பாப்போம். பித்தப்பை கற்கள். நடுவுல. நடு சென்டர். பித்தப்பை கற்கள். அடேங்கப்பா, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ஜப்பு அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஸோ இப்போ வந்து பவித்ராக்கு 2 புள்ளி, ஜப்புக்கு 1 புள்ளி. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொண்டால் மாரடைப்பு ஏற்படும். என்னது இது? கொழுப்பு கொழுப்பு. அது அங்க இருக்கா? இருக்கு. இருக்கணும். கோ கோ சா பூ டயகனலா திருப்பியும். டயகனலா. கொழுப்பு. பவித்ரா கண்டுபிடிச்சிட்டாங்க. கொழுப்பு. சரி, நம்ம சும்மா கொழுப்பு. ஆமால. சரி, இப்ப பவித்ராக்கு 2 புள்ளி, ஜபுக்கு 2 புள்ளி. ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. 2 பேருமே வந்து டிரா அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சரி, பித்தப்பை கற்கள், அதாவது கால் ஸ்டோன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசணும். டாக்டர் ரொம்ப நன்றி. இன்னைக்கு எங்க அரங்கத்துக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இதுக்குள்ள இவ்வளோ சமாச்சாரம் இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு நன்றி. அதே மாதிரி ஜபு, பவித்ரா ரொம்ப நன்றி. நல்ல சுவாரஸ்யமான நல்ல கேள்விகளை கேட்டு நிறைய விழிப்புணர்வை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றி. பித்தப்பை கற்கள், கால் ஸ்டோன்ஸை பற்றி இந்த வாரம் கற்றுக்கிட்டோம். அடுத்த வாரம் எதை பற்றி கற்றுக்க போகிறோம், உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமினி குணசேகர், கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் Season 4.